சார் உங்களோட ஒரு வீடியோல உமனை ஹாப்பியா வச்சுக்கிட்டா மணி வரும்னு சொல்றீங்க, அது எப்படிங்க சார்? ஸோ ஜென்ரலாகவே இப்போ நம்மன்னு இல்லை, நீங்கள் எந்த கல்ச்சர் எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்க, நீங்கள் செல்வத்தை வந்து குறிக்கிறதுக்கு ஒரு பெண்ணை தான் வந்து அவங்க குறிப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தையும் நீரையும் வந்து உங்களுக்கு வந்து செல்வம் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து மகாலட்சுமி அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் பூமாதேவி எடுத்துட்டாலும் அவங்களும் வந்து ஒரு பெண் தான், மகாலட்சுமி எடுத்துட்டாலும் அவங்களும் பெண் தான். ஸோ இதனால தான் வாஸ்துலையும் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் கார்னர் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத் வெஸ்ட் வந்து நிலத்தை குறிக்கிறது, நார்த் ஈஸ்ட் வந்து நீரை குறிக்கிறது. இந்த ரெண்டுக்கும் யார் அதிபதி இல்ல யார் வந்து ரூல் பண்றாங்கன்னா விமன். இதே உங்க வீட்டுல நீங்க டிஸ்கஸ் பண்ணி ரெண்டு பேரும் உட்கார்ந்து டிசைட் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறப்போ முக்காவாசி வேலை வந்து வீட்லயே முடிஞ்சிடும். நீங்க எக்ஸிக்யூட் மட்டும் தான் வெளியே பண்ண போறீங்க. ரெண்டாவது என்னன்னா ஃபேமிலி வந்து எப்படி வந்து ஒரு பொண்ணு வந்து ஹாப்பியா இருந்தாங்கன்னா அந்த ஹாப்பினஸ் வந்து மொத்த ஃபேமிலிக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். பட் விதியவே மாத்திர தன்மை யாருக்கு இருக்குன்னா விமனுக்கு இருக்கு, அது பர்டிகுலரா மதருக்கு இருக்கு. ஸோ அவங்க ஹாப்பியா இருக்கிறப்போ என்டையர் ஃபேமிலி ஹாப்பியா இருக்கும். என்டையர் ஃபேமிலி ஹாப்பியா இருக்கப்போ நம்ம பண்ற பிசினஸ் மட்டும் இல்ல, நம்ம சுத்தி இருக்கவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க.